இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானு. ப்ரோ எனக்கு பெரியா வருது ப்ரோ, இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோகல ப்ரோ. லைஃப் எல்லாம் ஒரே போரா போகுது ப்ரோ. நூத்துல ஒரு வார்த்தை சூத்து அடிச்ச மாதிரி மோட்டிவேஷனா இதான் சொல்லு ப்ரோ. கொட்டை தொங்குதேன்னு சொல்லிட்டு கையை கொடுத்து தூக்கி விட முடியாது. ஜிப்புல குஞ்சு மாட்டுதேன்னு சொல்லி குஞ்சு பிடிங்கி எறியவும் முடியாது. தொங்குறது தொங்கட்டும், மாட்டுறது மாட்டட்டும் சொல்லிட்டு லைஃபை பார்த்துட்டு போறதுதான் மெச்சூரிட்டி. பாப்பா உங்க ஃப்ரெண்டு கிட்ட உள்ள ஒரு பொருள் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க என்ன கிடைக்குன்னு நினைப்பீங்க? ஃப்ரெண்டு கிட்ட உள்ள பொருளா? அவங்க ஆளு ப்ரோ. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உங்க ஆளு உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்க. சரி அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணு? அவ என் ஆளோட போட்டா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? தேவடியா புள்ளேன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சூத்த சாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ. ஹலோ ஹலோ, சொல்லு மச்சான். வாழ்த்துக்கள் மச்சான், வாழ்த்துக்கள். பையன் பிறந்திருக்கேன் போலே, இப்பதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஆமா மச்சான், தேங்க்யூடா. ஏன்டா ஒரு ஊருக்கு வந்தேன்னா சொல்ல மாட்டேடா? துபாயில இருந்து எப்ப வந்த? நான் வரல மச்சான், லீவ் இல்ல எனக்கு, நான் அங்கே தான்டா இருக்கேன். என்னடா சொல்ற? குழந்தை பிறந்த கூட வரலையாடா? இல்ல மச்சான், லீவு தரமாட்டேன்ட்டாங்கடா. அடா பாவி. சரி ஓகே, ஊடால் வந்துட்டு போறியே, நீ வர்றதும் தெரியல போறதும் தெரிய மாட்டேதா? எப்படிடா? என்ன சரக்கு கேட்டுருவோம் பயப்படுறியா? ஃபாரின் சரக்கு கேட்போம்னு. நானு கல்யாணம் பண்ணிட்டு போனேன் பாரு மச்சான், அதோட வரலடா. டேய் என்னடா சொல்ற? நீ கல்யாணம் பண்ணி 5 வருஷம் இருக்குமேடா? ஆமா மச்சான், 5 வருஷமா இந்த பக்கம் வரலையே. என்ன கிழிஞ்சது போ. என்ன மச்சான்? ஒண்ணுமில்ல மச்சான். அப்புறம் பையனுக்கு அரவிந்த்னு பேர் வைக்கலாம்னு இருக்கேன், நல்லா இருக்கா? அரவிந்த்னு வைக்காத, அடுத்த விந்து வை. வாத்தா கோமாளி போடா போன. My friend in 60 age. வா சீக்கிரம் வா, கைய பிடிச்சுக்கோ. ஐயோ கைய புடியா. நான் சொல்றது கேளு. அப்படியே வந்து இங்க வா, இது உள்ள போ. அப்படியே துணியை தூக்கு. ஐயோ யாயா துணி தூக்கு? அட துணியை தூக்கு சொல்றேன்ல. யாயா? நான் சொல்றேன், நீ துணியை தூக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.